இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், மாதிரியை பின்பற்றுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 8 வசனம் 5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். Who serve unto the example and shadow of heavenly things, as Moses was admonished of God when he was about to make the tabernacle. For see, saith he, that thou make all things according to the pattern shewed to thee in the mount. Hebrews chapter 8 verse 5. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, பூமியில நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் பலிகளையும் அது பரலோகத்தை ஒத்ததா இருக்கிறது. அங்க என்ன நடக்குதோ அதனுடைய சாயலை போல இவைகள் இருக்கின்றன அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே போலதான் மோசேக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு மலையில என்ன காண்பிக்கப்பட்டதோ அந்த மாதிரியே செய்து முடி அப்படின்னு தேவன் கட்டளையிட்டார் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டுள்ளது. இன்றைக்கு தேவனுடைய வழியில நடக்கிறோம், தேவனை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்றோம். நாம் அவருடைய மாதிரியை பின்பற்றுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது மாதிரியை பின்பற்றி நடக்கிறது அப்படின்ற காரியத்தை சொன்ன உடனே இம்மிடியேட்டா எனக்கு ஸ்கூல்ல நடந்த காரியம் தான் ஞாபகம் வந்தது. எத்தனை பேருக்கு நமக்கு முன்னாடி அண்ணனோ அக்காவோ நம்ம ஸ்கூல்ல படிச்ச அனுபவம் இருக்கு? என்னை விடவும் எங்க அக்கா 4 வயசு பெரியவ. அதாவது ஒவ்வொரு கிளாஸுக்கு நான் போறப்பவும் அந்த பேப்பர் தரப்போ, எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர் தரப்போ எல்லா டீச்சரும் சொல்ற வார்த்தை, உங்க அக்கா எவ்வளவு நல்லா படிப்பா, உங்க அக்கா மேக்ஸ்ல எவ்வளவு நல்லா போடுவா, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் படிக்க மாட்டேன்றன்னு ஒவ்வொரு தடவையும் அவள மாதிரி ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அதை சொல்றதுக்கு எனக்கு இப்போ வார்த்தையே கிடையாது. நிறைய நேரத்தில் நினைச்சிருக்கேன், ஏண்டா இவளுக்கு பின்னாடி நம்ம இப்படி பிறந்து அதே ஸ்கூல்ல படிச்சு பின்னாடி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நேரத்துல நினைச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, எனக்கு முன்பதாக இருக்கிற மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு இந்த உலகம் எதிர்பார்க்குது. நம்ம எப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாம போகிறோமோ அப்போ சில கொஸ்டின் மார்க் வந்துருது. நம்ம இன்னொரு காரியம் புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட ஒருத்தர் ஒரு பில்டிங் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா பண்ணிடலாம். ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு பில்டிங்கை காமிச்சு இதே மாதிரி இந்த பில்டிங் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க பில்டிங்கோட எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நம்மளுக்கு வேணும். அப்பந்தான் அதே மாதிரி வரும். இந்த இடத்துல இந்த நிருபத்தினுடைய ஆசிரியர் சொல்றாரு, இன்னைக்கு உலகத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ, எங்கெல்லாம் ஆராதனை எப்படிலாம் நடக்குதோ அது பரலோகத்தில் நடக்கிறதற்கு ஒப்பாக இருக்கிறது. அதே மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த காரியத்தை சொல்றாரு. மோசே தேவன் கிட்ட இருந்து ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்காக கட்டளை வாங்குறாரு. அப்போ தேவன் சொன்ன ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். நான் உனக்கு காண்பித்த நீ எதெல்லாம் மலையில பார்த்தியோ அதை போல அந்த ஆசாரிப்பு கூடாரம் இருக்கணும் அப்படின்னு தேவன் சொல்றாரு. எனக்கன்மானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது மோசேக்காவது ஒரு மாடல் தேவனாலே காண்பிக்கப்பட்டது. ஆனால் நோவாவை எடுத்துக்கொண்டால் அவருக்கு கட்டளை தான் வந்தது, இது இந்த மெஷர்மெண்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு. எந்த மாதிரியும் கிடையாது. ஆனாலும் அவர் தேவன் எதிர்பார்த்த மாதிரி செய்து முடித்தார். இன்னும் பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அவங்க யாருக்குமே ப்ரீவியஸா தாங்கள் பின்பற்றி செல்கிறதற்கு மாடல்ஸ் கிடையாது. எந்த மாதிரிகளும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை அப்படியே செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினாங்க. இன்றைக்கு நமக்கு முன்பதாக அநேக மாதிரிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதை நம்ம பின்பற்றுறோமா? அதுதான் கேள்விக்குறி. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு முன்பதாக அநேக சாட்சிகள் வைக்கப்பட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா,
நாம அதை பார்த்து விசுவாசத்துல விலகி போய்விடாதபடிக்கு, வழுக்கி விழுந்து விடாதபடிக்கு, விசுவாச பாதையில கடைசி வரைக்கும் நம்ம கரெக்டா ஓடணுன்றதுக்காக நம்ம எத்தனை பேர் ஓடுகிறோம்? என கண்மானவர்களே, இன்னைக்கு அநேகருக்கு நம்மளை நம்ம எப்படி பார்க்கிறாங்க அப்படி தெரியுமா? கிறிஸ்தவர்களாய், அதாவது அவன்தான் கிறிஸ்து அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோட தான் பார்க்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கிற அநேக காரியங்கள், நிறைய குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இல்ல. ஏன் தெரியுமா? எப்படி ஒரு பில்டிங் மாதிரி இன்னொரு பில்டிங் இருக்கணும் அப்படின்னா எல்லா மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணுமோ, அதை போல நான் கிறிஸ்துவை போல் இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவின் இடத்தில் என்ன குணங்களா இருந்ததோ அது எனக்குள்ளா இருக்கும்போது மாத்திரமே கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்க முடியும். அப்பந்தான் என்னைய பார்க்கிறவங்க கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை எனக்குள்ளாய் பார்க்கிறவர்களாய் நாம் காட்ட முடியும். என கண்மானவர்களே, ஒருவேளை நான் கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் இல்லாமல் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா டோட்டலா ஃபெயிலியர்ல தான் முடியும். சோ நம்ம செய்ய வேண்டிய காரியம், எனக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்ற மாதிரி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியை பின்பற்றி அதனுடைய குணாதிசயங்களை நான் உள்வாங்கி வாழ்க்கையில நடக்கும் போதுதான் என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ளுவார்கள். எப்போது கிறிஸ்துவை நமக்குள்ளாய் பிரதிபலிக்கிறோமோ அப்போது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக தந்திருக்கிறீர் தகப்பனே. அநேக நேரத்துல இந்த பாடுள்ள மனுஷன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாங்க நினைக்கலாம். ஆனாலும் தகப்பனே, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த பாடுகள் நிறைந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக எங்களுக்கு வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார் தகப்பனே. அதை நான் பார்க்கிற ஒவ்வொருத்தரும் அவரை போல வாழ, அவரை போல மாற, அந்த குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளாய் வர ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, உம்மை பிரதிபலித்து நாங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆதாயப்படுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.